நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் படைக்கும்போது எல்லாவற்றுக்கும் மனிதனிலிருந்து சிறிய எறும்பு வரைக்கும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார், ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். விலங்கு எப்படி மனிதனிடம் தப்பிக்க வேண்டும் என்று விலங்குக்கு ஞானமும், மனிதன் எப்படி விலங்கிடம் தப்பிக்க வேண்டும் என்று மனிதனுக்கு ஞானமும் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எப்படி நடக்கிறோம் என்பது அதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலைமை நமக்கு உள்ளானது. அதற்கு உதாரணமாகத்தான் நான் ஒரு சிறிய கதையை சொல்ல, நடந்து கொண்டிருக்கிற கதை, நடந்த கதை, நடக்கப் போகிற கதை என்று சொல்வதில்லை, நடந்து கொண்டிருக்கிற கதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு காக்கை ஒரு கழுகையும் ஒப்பிட்டு பார்த்தோமானால், மழை வரும் காலங்களில் எல்லா பறவைகளும் தன்னுடைய கூட்டை நோக்கி ஓடி 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 போய் சேர்ந்துவிடும். மழை வருவது மிருகங்களுக்கும் அனைத்துக்கும் சிறிது நேரத்துக்கு முன்பே அது தெரியும்படியான ஞானம் அந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம் மனிதனும் மேகத்தை பார்த்தோம்னா இப்போ வருமா இப்போ வருமா, கொஞ்சம் தாக்காது போல் இருக்குது, காற்றடிக்கிறது போல் இருக்குது, காற்றடித்தா மழை வர்றது, இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு போகிற மனப்பக்குவமுடைய மனிதர்களும் இருக்கிறார்கள். இதில் மழை வரும்போது எல்லா பறவைகளும் தன்னுடைய கூட்டை நோக்கி போகும்போது கழுகு மட்டும் மேலே பறந்து கொண்டே போய்கொண்டே இருந்தது. அதை பார்த்து ஒரு காகம் சொன்னது, உனக்கு இருக்கிற இடமிலேயே இப்படி மேலே போயிட்டே இருக்கிற சக்தியை வீணடித்து கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னபோது அது ஒன்றும் பேசவில்லை. அது பாட்டுக்கு மேலே போய் கொண்டிருந்தது. சிறியவர்கள் சொல்வது சில நேரங்களில் நமக்கு கோபத்தை வரவழைத்தாலும் நாம் பொறுமையாக இருந்தால் நாம் அடைய வேண்டிய எல்லையை அடைவோம் என்பதற்கு கழுகு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. கழுகு தன்னுடைய வயதான காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், அது மேலே ஒரு பெரிய உயர்கெட்டாத ஒரு பெரிய பாறையின் மேல் உட்கார்ந்து அது தன்னுடைய சிறகுகளை தன்னுடைய மூக்கினால் எடுத்து பிடித்துவிட்டு தன்னுடைய நகங்களையும் உடைத்து மீண்டும் அது புதிய நகங்கள் புதிய இறகுகள் வரும் வரைக்கும் அது காத்து கொண்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு அது வந்து அதே பலத்தோடு கீழே இறங்கி வரும். அதுவும் இல்லாமல் மழைக்காலம் என்பது மேகத்துக்கு கீழே தான் மழை வருமே ஒழிய மேகத்துக்கு மேலே மழை வரவே வராது. அதனால்தான் நாம் ஃப்ளைட்டில் போகும்போது பைலட் சொல்வார்கள், இப்பொழுது 30,000 அடிக்கு மேலே போய் கொண்டிருக்கிறோம், இப்பொழுது 45,000 அடிக்கு மேலே போய் கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் கீழே பார்க்கும்போது நம் ஃப்ளைட்டுக்கு கீழே மேகங்கள் இருக்கும். ஆனால் நாம் போகிற ஃப்ளைட்டில் மழையோ எதுவோ நம்மளை சேதப்படுத்தாது. மழை கீழே வரும், நாம் மேலே பறந்து கொண்டிருக்கோம். அதைத்தான் ஒரு கவிதை விஞ்ஞானி சொல்கிறான். கவிதை எழுதிய ஒரு கவிப்பேரசு அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடினோம். பறவையை கண்டான் விமானம் படைத்தான் அப்படின்னு ஒரு வரி. அந்த வரி பாராட்டக்கூடிய வரி. விலங்குகளை பார்த்து தான், பறவைகளை பார்த்து தான் ஃப்ளைட்டை கண்டுபிடித்தான் என்பதற்கு அந்த வரியை அந்த கவிஞர் உபயோகப்படுத்தினார். அது கழுகு. அதுபோலத்தான் நமக்கு கீழ் உள்ளவர்கள் நம்மளை பார்த்து எள்ளி நகையாடினாலும் நாம் எந்த எல்லைக்கு போக வேண்டுமோ அந்த எல்லையை நாம் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் நாம் அந்த எல்லையை நாம் அடைவோம். புதிய பலத்தோடு மறுபடியும் திரும்பி வந்து நாம் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய காலத்தில் கழுகுக்கு பார்வை எத்தனாயிரம் அடி உயரத்தில் இருந்தாலும் அது கீழே இருக்கிற எல்லாம் எங்கெங்கே எது இருக்கிறது அந்த கழுகு பார்வை, அந்த பார்வை யாருக்கும் இல்லை. அதற்கென்று அந்த பார்வையை கொடுத்திருக்கிறார். நம்ம பார்வை எப்படி இருக்க வேண்டும், நல்லதையே நினைக்கிற பார்வை இருக்க வேண்டும் என்று கூறி நாளை மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?